ஹலோ படிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக மோகன்லால் சாரோட படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போட்ட படம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிராண்டான அவார்ட் ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரி தான். ஹீரோவோட பேர் ஆதித்யா வருமா, எதுக்கான ஒரு விருந்து வாங்குறாருன்னா ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வில்லேஜஸ்லாம் எடுத்து அதை டெவலப் பண்ணுறது தான் இவரோட வேலை. அதே மாதிரி இவரோட சொந்த ஊரில் கூட பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காரு. அப்படி டெவலப் பண்ணாலே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வர இவரோட சொந்த ஊருக்கே போக முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்குது. நம்ம நண்பன் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டிக்கக்கூடாது, அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பிரகாஷ் தான் இன்னமும் ஒரு ஊருக்குள்ளே வர முடியாமல் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு பையன் பேர் தேஜா. அம்மா கிடையாது. இவன் பிறந்த பையன் அவனோட அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த கல்யாணம் கூட பண்ணிக்கல, அப்படியே நம்ம பையனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இத்தனைக்கும் பையனுக்கு சமைச்சு போகிறதுலேருந்து எல்லாமே இவர் தான் பார்த்துட்ருக்காரு. என்னதான் இவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமே பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பையன் யாராச்சும் லவ் பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, அதை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இவரோட முன் ஜென்மங்கள்லாம் இவரோட கனவுல வரும் அடிக்கடி. அப்படி தான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது நீ உன்னோட பையனை இழந்து தவிப்படாங்கிற ஒரு தாயோடைய குரல் கேட்க, இதனால் அப்பயே பயந்து இருந்துச்சு உட்கார. தேஜா தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை கனவு தான்ப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இப்படியே நடந்துட்டு இருந்தா இது சரி வராதுன்னு சொல்லி இவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ண யாமினிங்கிற ஒருத்தங்களை நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவளை பார்த்தோன்னே இந்த பக்கம் தேஜாவுக்கு லவ் வந்துடுது. ஸோ பழகி ஒரு 3 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லவ் ஒன் சைடு தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அஜய்னு ஒரு டாக்டரை பாருங்கன்னு சொல்ல இவங்களும் கிளம்புறாங்க. கூட யாமினி வர 2 பேரும் போகிறோம், ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கிளம்பி வராரு. உடனே தேஜா போய் ஹீரோ கிட்ட நானும் யாமினி லவ் பண்ணுறோம், இந்த ட்ரிப் நாங்கள் தனியாக போயிட்டு வரோன்னு சொல்ல, சரி பையனுக்கு குறுக்க வரக்கூடாது, என்ன இருந்தாலும் பையன் லவ் பண்ணுறான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆனால் இந்த பையன் உள்ள ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருக்கோம். இன்னும் அவகிட்ட இருந்து கன்ஃபர்மேஷனே வந்திருக்காது. அதுக்குள்ளே அப்பா கிட்ட சொல்ல அவர் ஒரு பக்கம் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அஜய் கிட்ட போய் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுக்க ஓ சூப்பர் ஃபென்டாஸ்டிக்னு சொல்ல, இந்த பக்கம் தேஜாவும் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, உங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நீங்கள் போய் ஒரு பாபாவை பாருங்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம தேஜாவுக்கு இது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அப்பாவுக்காக போய் பார்க்குறாங்க யாமினியும் தேஜாவும். பாபா இவங்களை பார்த்த இவங்க தேஜாவை பார்த்து நீ தான் பிரச்சனையேங்கிற சொல்லி ஒரு மறைமுகமாக ஏதோ சொல்கிறாரு. பட் ஆனால் அது தேஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. சரி இதுக்கப்புறம் பிரகாஷ் அங்கிள் இருக்கார்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட சொந்த ஊருக்கு போய் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம், அங்கே போனால் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்க மூலியமாக ஏதாவது கிடைக்குங்கிறனால அங்கே போகிறாங்க. போனவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போக அந்த வரைக்கும் நல்லா இருந்தவன் கோயிலுக்குள்ளே போனோடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே பிரகாஷும் வந்துடுறாரு. எம்எல்ஏவோட தம்பி எப்படாயும் வருவான் பழி வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக இந்த பக்கம் தேஜா வந்தது தெரிய வர தேஜாவை கொல்றதுக்கு எல்லாம் வராங்க. அதே டைம் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் போக ஹீரோ அங்கே வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே தேஜாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. பார்த்தா நம்ம தேஜா எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவும் வர 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக யாமினி வராங்க, அதாவது நம்ம ஹீரோவோட எக்ஸு. இவங்கள பார்த்த உடனே இவ்வளோ நேரம் கம்முன்னு இருந்த தேஜா டக்குன்னு கத்தி எடுத்து ஹீரோ மேலே சொருவிடுறான். அதனால இவங்க 2 பேர்த்தையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இந்த பக்கம் தேஜா எப்படியாவது கொன்னே ஆவண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்க, பையனுக்கு என்ன ஆச்சுங்கிற பயத்திலேயே அவரு உட்காந்துட்டு இருக்காரு. இதில் தேஜா லவ் பண்ணுற பொண்ணோட பேர் தாமினி. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட எக்ஸ் வந்து யாமினி. கொஞ்சம் சிமிலராக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள என்ன ஃப்ளாஷ்பேக்னா, பிரகாஷோட தங்கச்சி யாமினி லீலான்னு சொல்லி மொத்தம் 4 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோவும் லீலாவும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போக இதை பார்த்து யாமினி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. சரி யாமினிக்காக லீலா ஹீரோவை விட்டு கொடுக்க இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை தான் தேஜா. தேஜா பிறந்தோன்னுமே யாமினி செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அடுத்த எந்த ஒரு கல்யாணமுமே பண்ணிக்கல. இதுதான் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்த ஒரு லவ் ஸ்டோரி. சரி அட் ப்ரெசென்ட்டில் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் தாமினி கிட்டே கேட்க, தாமினி நாங்கள் ஒரு பாபாவை பார்க்க போனோம்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவாக அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே வழக்கம் போல் மந்திரக்கட்டெல்லாம் போட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு விசிபிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல,
அதில் நம்ம ஹீரோ அங்கே ஒரு மகாராஜாவாக இருக்கார். அந்த சாம்ராஜ்யமே பார்த்திங்கன்னா கல்வி சீரும் சிறப்புமாக சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஒரே ஒரு லிங்கம். ஸோ அந்த லிங்கத்தை வந்து இவங்க பூஜை பண்ணிகிட்டே வர அவங்களோட செழிப்பும் அதிகமாகிட்டே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச காலக்கயிறு மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். அதை எப்படியாவது திருடலான்ட்டு இவங்க உள்ளே வர அங்கே நடந்த சண்டையில் நம்ம ஹீரோ அந்த காலக்கயிறு கூட்டத்தில் அடித்து துரத்த அதோட தலைவை மட்டும் ஓட பார்க்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனையும் பின்தொடர்ந்து போய் ஒரு 3 அம்பை சேர்த்து விட அதில் போய் ஒரு அம்பு அவனை சொருகுது. அதுக்கப்புறம் பக்கத்திலே யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்க நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு. இவர் ஹீரோயிஸில் விட்டதில் ஒரு அம்பு போய் ஒரு சின்ன பையனை சொருகிடுது. அதில் அவனோட உயிர் அங்கேயே போக சாரியம்மா தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் அந்த தாய் நீ உன்னோட பையனை இறந்துட்டு இதே மாதிரி தவிப்புங்கிற மாதிரி ஒரு சாபத்தை விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ ராஜ்யத்துக்கு வர நம்ம ஹீரோவுக்கும் அன்னைக்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது. அதுவும் ஆண் குழந்தையா பிறக்க நம்ம ஹீரோ அந்த தாய் சொன்னதை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இது வேறு அரசி யாமினிக்கும் தெரிய வர யாமினி இது பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் எக்ஸாக இருப்பாங்க, இங்கே பார்த்திங்கன்னா ராணியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிய வர பையனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையை காட்டுறதுக்காக வெளியே எடுத்துகிட்டு வராங்க ஊர் மக்கள் முன்னாடி. அப்போ போட்டில் குழந்தையோட எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருக்க குழந்தை தண்ணியில் விழுந்துருச்சுன்னு அம்மா கத்த இவர் குதிச்சு உள்ளே போகிறதுக்குள்ளே குழந்தை ஆழமாக போயிடுச்சு போல். வெளியே வந்தவர் குழந்தை கிடைக்கலங்கிற சோகத்தில் இருக்க அந்த அம்மா சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சோகத்திலேயே வருடங்கள் ஓடுது. அதே டைம்லைனில் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஹயக்ரீவன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் ப்ரெசென்ட்டில் தேஜாவாக இருப்பான். ஸோ இவனோட ஊரே இப்போ பஞ்சத்தில் மூழ்கி கிடக்குது. அப்போ அந்த பக்கமாக குறி சொல்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவரு வந்து இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தில் லிங்கம் இருக்குது, அதை உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 நாள் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் ஊர் சீரும் செழிப்புமாக இருக்குமா சொல்லிட்டு போக இதை கேட்டோன்னே இவனை சந்தோஷத்தில் அங்கே போகலான்னு பார்க்குறான். பட் ஆனால் அதுக்குள்ளே அவர் அப்பா தடுத்து விருஷபராஜா அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறுத்துறாரு. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் 2 பேரும் கிளம்புறாங்க. போனவங்க லிங்கத்தை எடுக்கலான்ட்டு போய் உள்ளே திருட பார்க்க அவ்வளோ பெரிய ராஜ்யம், எத்தனை சிப்பாய்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கையும் களமாக மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரா நீ எதுக்குடா இங்கே வந்துன்னு ராஜா கேட்க என்னோட ஊரே பஞ்சத்தில் இருக்குது, எங்களோட ஊரை காப்பாற்றுறதுக்கு லிங்கம் வேணும்னு சொல்லி கேட்க உன்னோட ஊருக்கு பஞ்சத்தில் இருக்குன்னு சொல்லிட்டுல நான் அதை பார்த்துக்கிறேன், லிங்கம்லாம் கொடுக்க முடியாது, உங்களோட ஊருக்கான தேவைகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி ராஜா சொல்ல. இருந்தாலும் அதெல்லாம் கேட்காம எனக்கு லிங்கம் வேணுங்கிற மாதிரி கேட்க ராஜா அது எங்களோட அடையாளம், அதை கொடுக்க முடியாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜாவே சண்டைக்கு கூப்பிட ராஜாவும் ட்ரிகர் ஆகி உள்ளே வந்துடுறாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ சண்டை நடக்க சண்டையில் ராஜா ஹயக்ரீவனுடைய நெஞ்சை கிழிக்க அங்கே அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு ராஜ முத்திரை தெரியுது. ஆக்சுவலி ராஜா பரம்பரைக்கு மட்டும்தான் அந்த ஒரு முத்திரை குத்துவாங்களாம். இதை பார்த்து அதிர்ச்சியிலே இருக்க அதுக்குள்ளே ஹயக்ரீவன் ராஜாவோட கழுத்திலேயே கத்தியை வச்சு நான் தோக்கடிச்சிட்டேன், லிங்கத்தை எனக்கு கொடுங்கிற மாதிரி கேட்க ராஜாவும் ஒரு குழப்பத்தோடைய லிங்கம் முன்னாடி நின்று புலம்பிட்டு இருக்க. அதே டைம் சிங்கம் மாஸ்கை போட்டு உள்ளே இருங்க திருப்பியும் ஹயக்ரீவனுக்கும் ராஜாவுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த சண்டையில் ஒரு கட்டத்தில் ஹயக்ரீவன் ராஜாவோட கழுத்தையே வெட்டிடுறான். இது நடந்துட்டு இருக்க ஹயக்ரீவனோட அப்பாவுக்கு ராஜா கூட சண்டை போட்டுருக்கான்னு தெரியும். அவன் ஓடி வரான். அப்பா ஓடி வந்து பார்க்க அதுக்குள்ளே ஹயக்ரீவன் ராஜாவை கொன்னுடுறான். ஸோ இந்த அதிர்ச்சியிலே எல்லாருமே இருக்கேன். அதுக்கப்புறம் அதே டைம் ராஜாவும் வெளியே வராரு. என்னடா ராஜா இங்கே வராருன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹயக்ரீவன் கொண்டது அவனுடைய அம்மாவை தான், அதாவது யாமினி. என்ன நடந்திருக்குன்னா யாமினிக்கு இந்த விஷயம் தெரிய பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்க ராஜ்யத்திலே இருக்கிற ஒரு தம்பதிகிட்ட கொடுத்து ராஜாவோட கண்ணில் படாத மாதிரி பையனை வளங்க, இதுதான் அவனுக்கும் நல்லதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இப்போ தான் தெரிய வர ராஜாவுக்கும் என் கையாலேயே என்னோட அம்மாவை கொல்ல வச்சிட்டேன்னு சொல்லி ராஜாவை கொல்லாமல் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே ஹயக்ரீவனும் செத்து போயிடுறான். ஆக முதல்ல அந்த தாய் சாப விட்ட மாதிரியே நடக்க இதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டில் தெரிய வர அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் சுந்தர் சி படத்திலலாம் காமிப்பாங்களே அதே மாதிரி ஒரு கோலத்தெல்லாம் போட்டு இப்போ அந்த இடத்துக்கு தேஜாவை கூட்டிகிட்டு வராங்க. தேஜாவோட ஆவி அவனை விட்டு போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவை கொன்னே அவனுன்னு நிற்க அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளேயே போய் என்னோட உயிரை வேணுமா எடுத்துக்கோ, என்னோட பையனை விட்டுன்னு சொல்லி சாமி கிட்ட கதற இதை வந்து சிவனோட காதுக்கே கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவனே அங்கேருந்து டேரெக்டாக சுலாயுதத்தை விட அங்கே சிலையில் இருந்த சிவனுடைய சூலாயுதம் ஸ்ட்ரெயிட்டாக போய் தேஜாவோட உடம்புல பட அங்கே ஹயக்ரீவனோட ஆவி அவனோட உடம்புல இருந்து போயிடுது. இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சிருது நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி சொன்னால் அங்கங்கே லாஜிக்கெலாம் பார்க்காம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அதனால் பழைய அதே கதை தான், ஒன்றும் புதுசாக பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல. வழக்கம் போல் ஒரு தாய் சாபம் ஓடுது, அது மாதிரி ஜென்மத்துலேயும் பார்த்திங்கன்னா பழிக்குதுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எங்கேஜிங்கான படம் தான், ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் போடுங்க. அப்படி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.